Praise Lord, Sotram, Sotram, Sotram. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே, சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். ஆலோசனை கர்த்தராய் இருந்தவரே மகன் நன்றி ராஜா. வல்லமை உள்ளவராய் இருந்தவரே மகன் நன்றி ராஜா. பெரியவராய், உயர்ந்தவராய், சிறந்தவராய், மேன்மையானவராய், மகிமையானவராய், மகத்துவமானவராய் இருந்தவரே நன்றி சோதரியா. ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தவரே சோதரப்பா, 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 சோதரப்பா. ஆண்டவரே, அநேக காரியங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் வந்தது, ஆனாலும் கர்த்தரைகளோடு இருந்து ஒன்று மேற்கொள்ளாதபடி கர்த்தர்களை பாதுகாத்ததுக்காக சோதராண்டவரே, எங்களை ரட்சித்ததுக்காக சோதராண்டவரே, எங்களை காப்பாற்றினதுக்காக சோதராண்டவரே, எங்களை பலப்படுத்தி நடத்துவதற்காக சோதராண்டவரே, உங்களுடைய நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த மாதத்திலே நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு வாழ்க்கை செய்ய போகிறவரே நன்றி. ஓ ராபா லாகா காரா பாலா சந்தர பாலா ரியாந்தர பாலா 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 ரிகதர மந்தர பாலா 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 எல்லா கரங்களை வாயத்தை ஆசீர்வதிங்க. அன்னிவாசி அன்னிவாசி பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரிபா லாகா காரா பாலா ரியாலா லரா பாலா 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 ரகலர மந்தர பாலா 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 ரிகதர நௌ சந்தர பாலா பாலா ரியாந்தர பாலா 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 ரிகதர மந்தர பாலா 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 அநேக ஆவிகள் இருக்கிறது, அநேக வல்லமைகள் இருக்கிறது. அந்த வல்லமைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. எங்களை படைத்த தேவாதி தேவனுடைய வல்லமை, எங்கள் தேவாதி தேவனுடைய ஜீவனுள்ள ஆவியானவர் இந்த காலத்தில் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவர். எங்களை நிரப்பம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, எனக்கு சாட்சிகளாக இருக்கிறது என்று சொல்கிறேன். அந்த வல்லமை மேல எவ்வளவு மாட்டவரே. நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை படாமல் பலமோ அன்போ தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன்ப்பா. ஓ, அந்த வல்லமை, அந்த வல்லமை, வல்லமை, வல்லமை உங்களுக்குள்ள புதிய ஆவி உள்ளவர்களா இருக்கிறேன் என்று சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீதியான அந்த வல்லமையானவர் என்பதை இறங்கட்டுமாப்பா. ஆண்டவரே, இப்படி வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட மாட்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நல்லவரே உமக்கு
உட்கார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த 3ஆம் மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, முதல் ஆராதனை ஆண்டவர்களை கொண்டு வருவதற்காக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு நாளை பேசுவாராக. சபையில் அறிவிப்பை அறிவிக்கிறத கவனிங்க. இந்த மாதத்துல எப்பொழுதும் போல ஒரு வீடுகளிலும் வீட்டு சபை கூட்டங்கள் நடக்கும். கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் அல்லாமல் இந்த வாரத்தில் நடக்கிறதான வீட்டு கூட்டங்களை அறிவிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை தானியல் புரியாமல் நடக்கும். புதன்கிழமை விசேஷமாக டைல் பயிற்சி கற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்போம். முதல் பேட்ச் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கிளாஸ் பிறந்த நாள் 2 சேர்த்து ஜபம் கொடுப்போம். நாளை புதன்கிழமை மாலை சரியா 6லிருந்து 9க்குள்ள அந்த ஜபம் நடக்கும். அந்த கூட்டம் நடக்கும். இது வந்து சபையார் எல்லாரும் கண்டிப்பாக வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வியாழக்கிழமை சகோதரி பிரசாந்தி அவங்க வீட்டு சம்பந்தப்பட்டாங்க. மாலையில் வெள்ளிக்கிழமை சகோதரி எமிமால் தான் ரவி வந்து கலந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, வருகிற நாட்களில் 27ஆம் தேதி இந்த சபையில ஊழியர் கூறுகள் நடக்கும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவையான சந்திக்க வாய்க்க நீங்கள் ஊழியர்கள் வந்து இந்த இடத்துல ஜெபிக்க கால் வைக்க கத்தரை செய்ய முடியாது. அது மாத்திரம் மாதத்தில் பக்கப்பாடு சகோதரிக்கு என்று ஒரு விசேஷித்த கூட்டத்தை நடப்பதை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். காலையில் வாய்ப்பு தேவையை சந்திக்க குறைகளை நிறைவாக்க காரியங்களையும் நடத்தி தர அந்த காரியங்களை ஜெபித்து போல சமையலை ஆராதனைக்கு ஊழியர்கள் ஜனங்கள் நடக்கும். வந்து கலந்து கொள்ளுங்க. வருகிற இந்த மாதத்துல வந்து அதிகாலையில 5 மணிலிருந்து 6 மணி வரையும் தினந்தோறும் ஜபம் நடக்கிறது. இது 2வது நாள் இன்னைக்கு நடந்தது. இயேசு கிறிஸ்துடைய எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எதுக்காக பாடுபட்டார் அப்படிங்கிற சில காரியங்களை தொடர்ந்து காலையில ஜபம் தியானித்து பல குறிப்புகளுக்காக ஜபங்களை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தயவு செய்து அந்த ஜபங்களை வந்து கலந்து கொள்வதை உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுங்கள். அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவது நல்லது. ஒரு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை தேடி ஜெபிப்பது மிக நல்லது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க அதிகாலை ஜபத்துக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த ஜபம் நடக்கும். தொடர்ந்து அப்படிப்பட்ட ஜபத்தின் மூலமா தேவன் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருவார், செய்வார், கிரியை செய்வார். அவங்களுடைய தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரான வேற ஏதாவது சாட்சி அவர் செய்த நன்மைகள் சாட்சி இருந்தா நீங்க சொல்லலாம். சாட்சி இருக்கா?